சென்னைக்கு போனா அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும், உன் மனசுக்கு தெம்பாவும் இருக்குமா, உன் கவலையும் மறையுமா. இடமாற்றம் இருந்தாலே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குமா. எப்படியாவது சென்னைக்கு புறப்பட தேசிகிட்ட சம்மதம் வாங்கிடுமா. போகும்பொழுது லக்ஷ்மியும் கூட கூட்டிட்டு போமா. நீங்க சொன்ன மாதிரியே நான் சென்னைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா, நான் புறப்படுறேம்மா. கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போமா. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். வரேன் தம்பி. வாங்கம்மா. உப்புலியப்பா. ஏன் ரசபாண்டி, இந்த விஜயா அந்த லட்சுமி மேல உயிரையே வச்சிருக்காங்களே, பாவம் இல்ல? ஏன்பா அந்த அம்மா லட்சுமி ஜாதகத்தை பத்தி பேசும்போது அந்த பொண்ணு நமக்கு கிடைச்ச நேரம்னு சொன்னாங்களே, அப்படின்னா லட்சுமி அவங்க பொண்ணு இல்லையாப்பா? லட்சுமி யாரோட பொண்ணு? தாம்பத்த குழந்தை மாதிரி அவன் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. எல்லாம் சரிப்பா. அந்த பொண்ணு லட்சுமிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாதுப்பா. ஒரு விஷயம் கவனிச்சியா, நீங்கள்லாம் இருக்கிறது கூட தெரியாம விஜயம்மா எல்லாத்தையும் உளறிட்டாங்க. இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத. குறிப்பா லக்ஷ்மிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்பா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் சொல்லிட்டீங்களே, நான் வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரிப்பா, அந்த லட்சுமி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஒரு பெரிய கதைடா. அப்போ தேசிகனுக்கு குழந்தை கிடையாது. ஒரு நாள் நானும் தேசிகனும் வெளியூர் போயிட்டு நடு சாமத்துல ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ தேசிகா, குழந்தை இங்க கிடக்குது, யாருதுரா? தெரியலையே, யார் இங்க உளுந்து போட்டா தெரியலையே. இப்பதான் உளுந்து போட்டிருக்கணும். யாரா இருக்கும், போய் பாரு. ஏன்னா எனக்கு மனசுல ஒண்ணு படுறது, நீங்க தப்பா எடுத்துக்கப்படாது. சொல்லு. அந்த குழந்தைய நாமளே இரு நம்மளே வளர்க்கலாங்கிறியா? அந்த குழந்தை என்ன ஜாதியோ என்னவோ, என்ன இப்படி சொல்ற நீ? அக்கா, குழந்தைய வளர்க்கலாங்கிறா, இதுல போய் என்ன ஜாதி என்ன மதங்கிறிய? உலகத்திலேயே 2 ஜாதி தான், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர், நல்லவா கெட்டவர். இதுதான்ப்பா லக்ஷ்மி தேசிகாச்சாரிக்கு கிடைச்ச கதை. தனக்கு பிறக்காத ஒரு குழந்தை மேல இவ்வளவு தூரம் பாசம் வச்சு, அந்த பொண்ணு மேல பைத்தியமான ஒரு ஆசையை வச்சு, அந்த பொண்ணு நல்லா இருக்குனுங்கிறக்காக கோயில் குளம்லாம் சுத்திட்டு இருந்த விஜயமாமியை பாராட்டுறதா? இல்ல ஆச்சாரம், அனுஷ்டானம், வேதம், சாஸ்திரம்னு பார்க்கக்கூடிய தேசிகாச்சாரியார் அந்த குழந்தை விஷயத்துல ஜாதியை பார்க்க கூடாதுன்னு வாதிட்டு அந்த குழந்தைய தூக்கி வளர்த்தார, அதை பாராட்டுறதா? இவங்க 2 பேரும் அந்த லட்சுமி மேல வச்சிருக்க பாசத்தை நினைக்கும் போது மெய்சிலுக்குதுப்பா. அதே நேரத்துல அவங்க மச்சின ராகவன் மேலையும் அந்த அம்மா ரங்கநாயகி மேலையும் கோவப்பட்டு அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கார, அதை நினைக்கும் எனக்கு ரொம்ப கோவமா இருக்குப்பா. ஆனா என்னால தேசியாச்சாரிய புரிஞ்சிக்க முடியலப்பா. குமரா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு இந்த விவரமெல்லாம் தெரியுங்கிறது குறிப்பா தேசிகனுக்கு தெரியக்கூடாது. ராசுபாண்டி, விஜயா லட்சுமி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கியா? அதே மாதிரி தன் தம்பி புள்ளைக்கே லட்சுமிய கட்டி கொடுத்து அந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னு எனக்கு ஆசையா இருக்கியா? அதுக்குத்தான் அத்தை விஜயாம்மாவை சென்னைக்கு போக ஏற்பாடு பண்ண. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. விஜயாம்மாவோட நல்ல மனசுக்காகவாவது அவ கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னு சொல்ற ராசுபாண்டி, எக்காரணத்தை கொண்டும் தேசிகனுக்கு தெரியாம எதுவுமே நடக்க கூடாது. நீ சொன்ன மாதிரி தேசிகன் ஒரு அப்பாவிதான், ஆனா ரொம்ப நல்ல மனசுக்காரியா. அவரோட சம்மதத்தை வாங்கிக்கிட்டு தான் இந்த கல்யாணம் நடக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. எந்த ஒரு காரியத்தையும் இந்த ராஜபாண்டி தேசிகனுக்கு தெரியாம செய்யவே மாட்டான். சரி சரி, ஒலை கொதிச்சிருக்கோம், அரிசியை போட்டு வந்துடுறேன். அதான் அப்படியே நானும் குமரனும் களத்து போயிட்டு நானும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, அந்த அறுப்புக்கு ஆள் சொல்லி அதெல்லாம் வந்துருவாங்கடா.
ஏய் ஏய் கோத ஒரு நிமிஷம் வண்டி ஸ்டாப் பண்றியா? ஏன்? என் ஃப்ரெண்ட் சுஜாதா நிக்கிறா, பாத்து பேசிட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஏய் சுஜாதா. ஹேய் மோகனா வா. ஹாய் சுஜாதா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா இல்ல விட்டுட்டியா? போயிட்டு தான் இருக்க. இவங்க கோத. ஹலோ. ஹாய். இப்ப நான் கோதையோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, வெரி குட். நீ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியா? என்ன உன்ன மாதிரி வேலைக்கெல்லாம் போகாம இருக்க முடியுமா? என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி. என்ன பண்றது? கோத, சுஜாதாவும் உன்ன மாதிரி தான் சோஷியல் சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. ஓ சரி, வாங்க, என் வீடு இங்கதான் இருக்கு. காஃபி சாப்பிட்டு போலாம். சரி வாங்க. வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இருங்க, நான் போய் காஃபி போட்டு இல்ல எடுத்துட்டு இல்ல வரேன். வேண்டாம் சுஜாதா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் வரும்போது ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு வரும். நீ லேடிஸ் கிளப் அது இதுன்னு போகாம இண்டிவிஜுவலாவே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல. ஆனா சுஜாதா உன்ன மாதிரி இல்ல. ஊர்ல இருக்கிற ஒரு லேடிஸ் கிளப் கூட விட மாட்டா. என்ன சுஜாதா, இப்பவும் அப்படிதானே? இல்ல மாறிட்டியா? போய்கிட்டு தான் இருக்கேன் மோகனா. ஆமா, நீயும் நானுமே பேசிட்டு இருக்கோம். கோத சைலண்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேச மாட்டாங்களா? என்ன கோத, என்ன பிடிக்கலையா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கீங்க. அதான் நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சைலண்டா இருந்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோத. பர்டிகுலரா உங்களோட ஸ்மைல். மோகனா, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுல எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ரெண்டு பேரும் எங்க வேலை பாக்குறீங்க? அத சொல்லவே இல்ல. நீங்க கோகுல் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுறதா? எனக்கு அந்த கம்பெனி நல்லாவே தெரியும். அந்த கம்பெனில இருந்து மாலதி ரங்கநாதன் ஒரு லேடி எங்க லேடிஸ் கிளப்புக்கு ரெகுலரா வருவாங்க. மாலதி ரங்கநாதனா? அப்படி யாரும் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலையே. ஐயோ, அவங்க அங்க வேலை பார்க்கல கோத. அந்த கம்பெனியோட எம்டி ரங்கநாதன் இருக்கார்ல, அவரோட வைஃப் தான் இந்த மாலதி ரங்கநாதன். அவங்கள எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. ஆனா என்ன ஒண்ணு, ரொம்ப பந்தா. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசினா போதும், அப்படியே நம்பிடுவாங்க. சுஜாதா, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணுமே, செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்யறேன், சொல்லுங்க. சுஜாதா, எங்களுக்கு மாலதியை பத்தியும் அவங்க அண்ணன் கோவிந்தனை பத்தியும் சில விஷயங்கள் தெரியணும். மாலதியை க்ளோஸா வாட்ச் பண்ணி அவங்க நடவடிக்கை எல்லாம் எங்களுக்கு நீ தெரியப்படுத்தணும். உன்னால அதை செய்ய முடியுமா சுஜாதா? கண்டிப்பா செய்யற மோகனா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலதி கிட்ட இருந்து விஷயத்தை கறக்க சும்மா அவங்கள புகழ்ந்தா போதும், எல்லாத்தையும் உளறிடுவாங்க. நான் டெய்லி அவங்க வீட்டுக்கு போய் வாட்ச் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். போதுமா? தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா. நாங்க உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்ட உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம இமிடியேட்டா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு மோகனாவை நல்லா தெரியும். நீங்களும் பார்க்கிறதுக்கு நல்ல கேரக்டரா தெரியுறீங்க. நீங்க ரெண்டு பேரும் மாலத்திய வாட்ச் பண்ண சொல்றீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நல்ல காரியத்துக்கா தான் இருக்கும். அதான் கேட்டதும் நான் ஒத்துக்கிட்டேன். ஓகே, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. 988 400 6036. ஓகே சுஜாதா, நாங்க கிளம்புறோம். ஓகே, Bye. பை. போயிட்டு வரோம். பாய். பை.
அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொன்னேன் இல்ல, அப்ப அந்த கார்ல யார் யார் போனா, எத்தனை பேர் போனா? அந்த கார்ல எல்லாரும் எங்கெங்க உட்காந்துட்டு இருந்தா? ஹலோ, 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 யார் பேசுறேன்? நான் சொல்லுங்க, யார் பேசுறேன்? நான் ராஜகோபால் பேசுறேன். மிஸ்டர் ராகவன் கொஞ்சம் பேசணுமே. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன என்ன ரங்கா? உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. இதோ வரேன். யாருமா போன்ல? யாரோ ராஜகோபாலா. ராஜகோபாலா? ஹலோ ஹலோ ராகவன், நான் வேணுகோபால் பேசுறேன். ஒரு நிமிஷம். ரங்கம், சூடா காஃபி கொண்டு வாங்க. கொண்டு வரனே. சொல்லுங்க சார். ராகவன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஆத்துக்கு வர முடியுமா? வரேன் சார். என்ன திடீர்னு? ஜானகியை பத்தி தான் பேசணும். வரேன். ஆனா ஜானகி ஆத்துல இருப்பானே? இல்லப்பா, அவன் ஆபீஸுக்கு கிளம்பிடுவான். நீ உடனே கிளம்பி வாயேன். சரி சார், நான் வரேன். ரைட், தேங்க்ஸ். என்ன, யாருன்னு அந்த ராஜகோபால்? அது உனக்கு தெரியாது ரங்கம். எனக்கே கொஞ்ச நாளா தான் பழக்கம். பிசினஸ் ஃப்ரெண்டு. ஓ, சரி சரி சரி. காப்பி இந்தாங்க. சரி, வேற ஏதாவது வேணுமா? எனக்கு உள்ள வேலை இருக்கு. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரி. யார் போன்ல? ராகவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவனை இங்க வர சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட பேசணும். என்னடா ஜானகி, இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? கண்ணாடியே பார்த்துட்டு இருக்க. வேற எங்கேயா போறியா? இல்ல தாத்தா, ஆபீஸ் தான் போக போறேன். ஆபீஸ் போகும்போது டீசெண்டா பிரசன்டபிளா டெஸ்ட் பண்ணிட்டு போவேனாமா, அதனால தான். ஆள் பாதி ஆடை பாதின்னு சும்மாவா சொல்லிருக்கா? ஓஹோ, அப்படின்னா இந்த காலத்து பொம்னாட்டிங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க போறியா? புரியல பாட்டி, என்ன சொல்ற? ஆமாண்டா, இந்த காலத்து பொம்னாட்டிகள் தான் ஒட்டட குச்சி மாதிரி பாதி உடம்பா இருக்கிறதுகள், ஆடையும் பாதியாதான் பண்ணிக்கிறதுகள். இப்ப என்ன வியாக்கியானம் வேண்டியிருக்கு? நான் ஜானகி ஆபீஸுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வளவளன்னு பேசிட்டு இருக்கிய. அடடா, மறந்துட்டே. எதை மறந்துட்ட பாட்டி? நீ ஆபீஸ் கிளம்பணுமோனோ, அததான் மறந்துட்டேன். சரி, இப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துருவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போறோம். ஓகே தாத்தா, இருங்க, நான் போயிட்டு வரேன். ஹலோ ராகவன் அங்கிள், வாட் a சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாத்தா, பாட்டி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்ன அங்கிள், இப்பதான் எங்க ஆத்துக்கா வீட்டு இருந்துச்சா? உள்ள வாங்க, வாங்க வாங்க, உட்காருங்க. தாத்தா, நம்ம மும்பைல இருந்தப்போ இவர் சென்னையில இருந்து அடிக்கடி நம்ம ஆத்துக்கு வந்துட்டு போவார்.
ஆனா நம்ம சென்னை வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கூட நம்ம ஆத்து பக்கமே வந்தது இல்ல. இப்பதான் நம்ம மாமன் வழி அவருக்கு தெரிஞ்சது போல இருக்கு. ஜானகி கேக்குறது நியாயம் தானே ராகவா? இப்ப நானே உன்னிட்ட கேக்குறேன், நாங்க சென்னைக்கு வந்து எத்தனை நாளா ஆறுது? நீ ஒரு தடவையாவது வந்து எங்களை பார்க்க வேண்டாமா? ஜானகி, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துரும், எல்லாரும் வெளில போலாம். சரி தாத்தா. அங்கிள், நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், ஓகேவா? சரி வரேன் பாட்டி. ராகவன், ஜானகி ஆபீஸுக்கு கிளம்பி போயிடுவான் தான் உன்னை உடனே வர சொன்னேன். ஆனா நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறது. உன்னை எதுக்காக இப்ப இங்க வர சொன்னேன் தெரியுமா? அங்கிள், உங்ககிட்ட முக்கியமானது ஒண்ணு காட்டணும்னு நினைச்சுட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். இருங்க வந்துடுறேன். இந்த போட்டோவை பாருங்க அங்கிள். இந்த போட்டோ நீங்க பார்த்தெல்லாம் வருத்தப்படுவேன். பாருங்க, இந்த போட்டோல ஆண்டி எவ்வளவு அழகா இருக்கா. ஆனா நீங்க தான் உங்களை தான் செல்ல இருக்கும்படி தாத்தாவும் பாட்டியும் போட்டோவை போட்டு வச்சுட்டா. பாவம் நீங்க. இது நான் பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்து பாட்டி கூட நான் கேட்டேன். ஆனா பாவம் பைசா எடுத்து அவ என்ன பண்ணுவா, அதான் சரின்னு விட்டுட்டேன். பழைய பொருள்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணும்னு அவளுக்கு தெரியாம போயிடுது. நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே நானே இதை பத்திரப்படுத்தி வைக்கலான்னு இருக்கேன். சரி, இந்த போட்டோவை பாருங்க. இவாளுக்கு நீங்க கொடுத்த இந்த போட்டோவையும் இந்த டீப்பாயில தான் போட்டு வச்சிருந்தா, இதையும் நான் தான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். பாத்தீங்களா, ஆண்டி, சிஸ்டர் கோதை, அமுதன். தாத்தாவும் பாட்டியும் பாவம் எதையும் பத்திரமா வச்சுக்கணும் தோணல போல் இருக்கு. ஆமாண்டா ஜானகி, நாங்க எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்க தவறிட்டோம். பனித்துளியானே சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம், பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை